எல்லாருமே சொன்னது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மட்டும் தான் பெஸ்ட். அங்க மட்டும் தான் நார்மல் ஆமா. வந்து கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஹாஸ்பிட்டல் போற வரைக்கும் யாருமே எதுவுமே பேசல. ஒரு டீ காஃபி கூட டீ குடிக்கிற காஃபி. மாதிரி நிலைமை இல்ல. சரி போய் பார்த்துட்டு என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோம். ஆமா. பேபி ஹார்ட் பீட் இதெல்லாமே செக் பண்ணுவோம். ஆனா எதுவுமே செக் பண்ணாம உடனே வந்துட்டு அதாவது அவங்கள்ட்ட ஒன்னாவது பாருங்க வந்து கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட சரி எல்லாமே ஓகே அப்படின்னு கரெக்டா இருக்கு. யோசிச்சிருவேன். ஹாய் மக்களே, வெல்கம் டு ஏபிஸ் கிச்சன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. ஸோ நீங்கள் வந்து என்னோட பேபி டெலிவரி அப்போ வந்து எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணி வந்து எல்லோரும் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. ஸோ வந்து உங்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்யூ. உங்கள் மெசேஜுக்கெலாம் வந்து என்னால் ரிப்ளை பண்ண முடியல அந்த டைமில். பட் அதுக்கப்புறம் என்னால் வந்து டைம் கிடைக்கல. இப்போ நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணி நினைக்காதீங்க. டைம் கிடைக்கிறதுனால தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டெல்லாம் வந்து சப்ஸ்கிரைபர் அந்த அளவுக்கு இருக்காது. பட் இப்போ எங்களுக்கு சப்ஸ்கிரைபர் நிறையா வரும்போது, கமெண்ட்ஸ் நிறையா வரும்போது எங்களால் எல்லாத்துக்கும் ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. நிறைய பேர் பிளஸ் வேர் பண்ணியிருந்தீங்க. நல்லபடியாக குழந்தை பிறக்கணும். இப்போ ரொம்ப தேங்க்ஸ். அது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து மார்ச் மந்த் வந்து 17ஆம் தேதி 17ஆம் தேதி வந்து கன்ஃபார்ம் ஆனது. கன்ஃபார்ம் பேபி வந்து கன்ஃபார்ம் ஆகி நாங்கள் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் செக்அப் பண்ணோம். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரினால எங்களுக்கு எதுவுமே தெரியாது. இந்த ஹாஸ்பிட்டல் போகணும் அந்த மாதிரி. ஸோ வந்து நாங்களே வந்து சும்மா ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம். ஆமாம். அங்கே போனால் ஃபஸ்ட்டே வந்து சும்மா நாங்கள் வந்து கன்ஃபார்ம் ஆனதே வந்து செக்அப் பண்ணுறதுக்காக போனோம். அப்போ வந்து செக்அப் பண்ண போகும்போது வந்து சும்மா எதுக்கு போட்டாங்கன்னே தெரியல. பில்லு ஒரு 8,000க்கு பில் போட்டாங்க. சும்மா நார்மல் செக்அப்க்கு. அது அந்த ஸ்கேன் இந்த ஸ்கேன் என்னென்னமோ ஸ்கேன் போட்டாங்க. இருக்கிற எல்லா ஸ்கேனும் எழுதி கொடுத்துட்டாங்க போல. பில்லை தேட்டி கொடுத்து விட்டாங்க. எங்களுக்கே எதுவும் தெரியாம லாஸ்ட்ல பார்த்தா பில்லு 8,000 அந்த மாதிரி கிட்ட வந்துச்சு. ஆமாம். அப்போ பார்த்தா சரி இது செட் ஆகாது, சும்மா நார்மலாக சும்மா செக்அப் போனதுக்கே இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம். அதுக்கப்புறம் சரி வேறு ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணோம். அங்கேயும் நல்லா பார்த்தாங்க. ஆனால் என்னென்னா இவங்களுக்கு வந்து இந்த 3 மந்த் பார்த்தீங்கன்னா இந்த வாமிட் சென்சேஷன் இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப வந்து ஆல்ரெடியே ரொம்ப ஹெல்த்து கொஞ்சம் இப்படி தான் இருக்காங்க. ஆனால் அந்த டைம் இன்னும் வீக் ஆனதுனால நான் ஹாஸ்பிட்டலில் போய் இதுக்கு ஏதாவது சத்து மாத்திரை ஏதாவது கொடுப்பாங்களோ ஒரு வேலை அப்படின்னு சொல்லி சஜஷனுக்காக அதே ஹாஸ்பிட்டல் போனோம். இல்லைன்னா வாமிட்டிங் ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் போனோடனே அவங்க வந்து இன்சூரன்ஸ் இருக்கா போடுங்க, இன்சூரன்ஸ் இருக்கா உடனே கேட்டாங்க. இப்போ நாங்கள் யோசிச்சோம் எதுக்கு இன்சூரன்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. பார்த்தா உடனே அட்மிட் பண்ணுங்க நீங்கள் 24 hours அட்மிட் ஆனால் அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கிளைம். ஆக்சுவலாக அது வந்து நார்மல் தான் ப்ரெக்னன்சி இருக்கு எல்லாத்துக்குமே. அங்கே போன இந்த ரீசனே வந்து சரி வாமிட்டிங்க்கு ஏதாச்சும் கொடுப்பாங்க ஸ்டாப் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தா கடைசியில் அட்மிட் பண்ணுற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. ஆமாம். அப்புறம் இதுவும் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல தான் வந்து என்னோட அம்மா வந்து சஜஸ்ட் பண்ணாங்க ஒரு ஹாஸ்பிட்டலு. ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் செக்அப் மட்டும் அங்கே பண்ணிக்கலாம்னா அங்கே வந்து ஃபெசிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால நம்ம வந்து செக்அப் மட்டும் அங்கே பண்ணிக்கலாம். டெலிவரி அப்போ வந்து நம்ம வேறு எங்கேயாவது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் இருந்துச்சு. ஆனால் இங்கே செக்அப் நல்லா பண்ணாங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பட் ஃபெசிலிட்டிஸ் இல்லாதனால தான் நாங்கள் வந்து டெலிவரி அப்போ வேறு பக்கம் பார்க்கலாம் அப்படின்னு இருந்துச்சு. ஆக்சுவலாக இவங்களோட டியூ டேட் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் வந்து 18ஆம் தேதி வந்து ஸ்கேன் ரிப்போர்ட் படி. டாக்டர் சொன்ன டேட் வந்து டிசம்பர் 14 சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து டாக்டர் சொன்ன டேட் வந்து பார்க்கும்போது கரெக்டாக டியூ டேட் தாண்டி போயிடுச்சு. அப்புறம் வந்து நம்ம சரி இது வந்து டியூ டேட் கிட்ட வந்துச்சு. டாக்டர் சொன்ன டேட் படி 14 நாங்கள் போய் லாஸ்ட் செக்அப் போகும்போது எப்போ 12 அந்த மாதிரி போயிருப்போம். அப்போ அவங்க வந்து 2 days இருக்கு பெயின் செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ வந்து சுத்தமாக ஓப்பனே ஆகலை அப்படின்னு சொன்ன உடனே சரி ஒரு 2 days மட்டும் வெயிட் பண்ணி பார்க்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் வந்து அட்மிட் ஆகுங்க, நாங்கள் அதுக்கப்புறம் வந்து அந்த பெயின் வந்து இன்டியூஸ் பண்ணி பார்ப்போம் அந்த மாதிரி தான் சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டோம். போயிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் என்ன யோசிச்சோன்னா நாங்கள் ஃபஸ்ட்லேருந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்க்கலாம். ஏன்னா எல்லாருமே சொன்னது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் பெஸ்ட்டு, அங்கே மட்டும்தான் நார்மல் வந்து கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி டாக்டர் தான் சொல்லிட்டாங்களே 2 days தான் இருக்குது, எப்படியோ அங்கே போய் அட்மிட் பண்ணுறதுக்கு நம்ம சும்மா போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக காலையிலே எதுவுமே யோசிக்கல, எல்லாருமே வந்துட்டு சொன்னனால எதுவுமே ரெடியாகவே இல்லை. சும்மா நம்ம போய் செக் பண்ணலாம். இந்த ப்ரெக்னன்சிக்கு வந்து இந்த பேக்கேஜ் எல்லாம் எடுத்து வைக்கணும், இந்த முன்னாடியே அதெல்லாம் வந்து தேவையே இல்லை. நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். எல்லாருமே டெலிவரிக்காக வந்து முன்னாடியே நிறைய பேக்கிங் எல்லாம் ரெடியாக இருக்காங்க. நீங்கள் என்னதான் பேக் பண்ணாலும் அப்போ என்ன அந்த சுச்சுவேஷனில் வேணுமோ அதுதான் வாங்க தோணுமோ ஒழிய அதெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி பிளானே இருக்கு. நாங்கள் வந்து சரி பொள்ளாச்சி தானே எங்களுக்கு வந்து பக்கத்தில் இருந்தனால சரி அப்போ வந்துட்டு போய் வாங்கிக்கலாம், இல்லைன்னா போய் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம்னு சொல்லிட்டு எதுவுமே பேக் பண்ணல. சும்மா அப்படியே போய் காலையிலே போயிட்டோம் 8 o'clock. ஆக்சுவலாக இவங்க என்ன அப்படின்னா இவங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இதுதான் இருந்துச்சு. நார்மல் தான் பண்ணணும். அதனால் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போச்சு. அதுக்கான இவங்க வந்து நார்மல் டெலிவரிக்காக பார்த்திங்கன்னா எக்ஸசைஸு வாக்கிங்கு
பின்ன இதில் வந்து எல்லாமே ட்ரை பார்த்தீங்கன்னா பண்ணோம். என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணாங்க. இது போக பார்த்தீங்கன்னா இந்த வெண்ணெய் வந்துட்டு தண்ணியில் போட்டு குடிக்கணும். அதுதான் கிரிட்டிக்கல் டாஸ்க்கு. அது அது பார்த்தாலே எனக்கு ஒரு எனக்கு மாதிரி சுத்தமா அந்த ஸ்மெல்லே பிடிக்காது. அது நானும் வெண்ணெயை சரி. வந்து ஜீரக தண்ணியில் போட்டு குடிக்கணும். அது குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெலிவரி அப்போ வந்து 1 புஷ்லேயே வந்துட்டு குழந்தை வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லி அது சொல்லுவாங்க. அப்படி சொல்லுவாங்க, ஏதோ வழுக்கிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம். இதுக்காக வந்து நாங்க போய் ஒரு பால் பூத்ல கூட போய் பால் வாங்கிட்டு இருப்போமா, அங்கே இருக்க அக்கா அவங்க வந்து எங்களுக்காக வந்து நாங்க எடுத்து வந்து வச்சிருவாங்க. பியூரா பட்டர் எடுத்து வச்சிருந்தாங்க. ஆமாம். டெய்லி குடிச்சிட்டே இருப்பாங்க, இது இது சாப்பிடுங்க உங்களுக்கு கண்டிப்பா நார்மல் டெலிவரி வரும்னு ஆனால் அது சொல்லிட்டு ஒரு ரீசன் அவங்களுக்கு தான். அதுவும் ஒரு ரீசன் தான். நார்மல் டெலிவரி ஆகும்னா அதுவும் குடிக்கிறது ஒரு ரீசன் தான். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போகும்போது அவங்க வந்து அப்படியே ஆப்போசிட்டாக ஒன்று சொன்னாங்க. அது கேட்ட ஏன்னா உடனே ஸ்கேன் ரிப்போர்ட்ல வந்து எல்லாமே எங்களுக்கு நார்மலா தான் இருந்துச்சு. ஆமாம், அதனால ஏதாவது நார்மல் தான் ஒன்றாவது பண்ணலாம். வந்து கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட சரி எல்லாமே ஓகே அப்படின்னு கரெக்டா இருக்கு. யோசிச்சிருவேன். மார்னிங் ஆமாம். போன உடனே வந்து அப்படியே அப்செட் அப்படியே ஆயிட்டேன் நானு. ஆமாம் இவங்க போய் நின்ன உடனே வந்து அவங்க எதுவுமே செக் பண்ணல. அவங்க வந்து முன்னாடி இருக்க ரெக்கார்ட்ஸ் வச்சு ஆமாம். ஸ்கேன் ரிப்போர்ட் கூட பார்க்கல அவங்க. ஆ சும்மா சும்மா அதை வச்சு பார்த்துட்டு உடனே உங்க ஓகே இது வெயிட் என்ன, வந்து ஓகே ஆமாம். பேபி வெயிட் என்ன, அந்த மாதிரி கூட பார்க்கல. பேபி வெயிட் கூட பார்க்கல அவங்க. நோட்டு பார்த்துட்டு உடனே வந்துட்டு உங்களுக்கு என்ன அப்படின்னா என்ன டியூ உங்களுக்கு டேட் டேட், வந்து டியூ தள்ளிருச்சு. டேட் தான் கேட்டாங்க. டியூ டேட் வந்து கேட்டாங்க. நான் வந்து டாக்டர் சொன்ன டேட் வந்து 14 அப்படின்னு. 14ன்னு சொன்ன உடனே அப்போ நான் சொன்ன ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து 18 தான் கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து சும்மா முன்னாடியே வந்து செக் பண்ணலாம்னு சொல்லி ஆக்சுவலாக வந்திருக்கோம் இதில் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெகுலராக வந்து பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிற டேட்டில் டாக்டர் கரெக்டாக டேட் ஆயிரும். அப்படின்னு. இர்ரெகுலராக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது மேபி முன்னாடி ஸ்கேன் பின்னாடி ரிப்போர்ட் ஆகும். கணக்கு. அந்த டெலிவரி வந்து முன்னாடி பின்னாடி ஆகும். அது ஒரு சொல்லுவாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது எதுவுமே கேட்கல. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ரெகுலர் ஏன்னா இவங்க வந்து நைட் ஷிஃப்ட்லாம் பார்த்துட்டு இருந்தனால அந்த ஹார்மோன் அந்த இம்பேலன்ஸ் டைம்ல டைம் அந்த வந்து மாதிரி ஃபுல்லாக மாறிடுச்சு. ப்ராப்ளம்ஸ். ஸோ அது இவங்களுக்கு தெரியல. அவங்க டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்ப்பவாய் ஓப்பன் ஆகாது. இது வந்து டேரெக்டாக நீங்கள் வந்தீங்கன்னா எப்படின்னா அவங்க இப்போவே வந்து அந்த டேட் வச்சு சாப்பாடு 14 இப்போ வந்தீங்கன்னா உங்களுக்கு 2 மணிக்கு ரெடி ஆயிருங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ எடுத்தோம்னா 1 மணிக்கு உங்கள் கையில் கொடுத்துடலாம் குழந்தை அப்படின்னாங்க. 14th அன்னைக்கு தான் போனோம் ஆக்சுவலா கவர்மெண்ட் 14th ஹாஸ்பிட்டல். கரெக்டாக 14th 14th அன்னைக்கு டாக்டர் போச்சு. கொடுத்த டேட் தான் போனோடனே அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா டாக்டர் கொடுத்த டேட்டே வந்துருச்சு. எதுவுமே செக் பண்ணல அவங்க. ஆக்சுவலா ஆமாம். பேபி ஹார்ட் பீட்டு இதெல்லாமே செக் பண்ணுவோம். ஆனால் எதுவுமே செக் பண்ணாமல் உடனே வந்துட்டு இன்னைக்கு 14 ஆயிடுச்சு அவ்வளோதான். ஆமாம். அதுவும் இன்னொரு டாக்டர் இருந்தாங்க உள்ள. ஃபர்ஸ்ட் எனக்கு செக் பண்ணது வந்து வேற டாக்டரு. உள்ளே போனோடனே ஒரு டாக்டர் வந்தாங்க. அப்போ தான் வந்தாங்க. வந்த உடனே அந்த அசிஸ்டன்ட் வந்து அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி இருக்கு, இன்னைக்கு தான் டியூ டேட், அம்மா இன்னைக்கு அட்மிட் பண்ணி வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க வந்துட்டு டியூ டேட் ஆயிடுச்சா அவ்வளோதான், சரி ஆப்ரேஷன் சொல்லிடுங்க 4 மணி நேரத்தில் பண்ணிடலாம் அப்படின்னாங்க. இங்கே தெய்வத்துக்கு என்ன பேசுறாங்க? வெளியே வந்துட்டு நான் வந்து எனக்கு வந்து பேக்கப் பிளான் என்ன பண்றது இருந்துச்சு. தெரியல. ஆனால் இவங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன். பட் அவங்க அந்த அளவுக்கு இவங்க யோசிக்கல. இவங்க வந்து ஒரு வேளை இவங்க அட்மிட் பண்ணிடுவானோ என்னைய அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வெளியே வந்து சொல்லவும் முடியாமல் முழுங்க முடியாமல் அழுதுட்டு இருக்காங்கன்ட்டு. இப்படிலாம் ஒன்றும் இல்லை நான் வந்து என் மைண்ட்ல நார்மல் மட்டும்தான் நடக்கணும். எங்க வெளியே ஆப்ரேஷன் வந்துட்டு நடக்கும். கண்ணில் அப்படியே சொல்லாமல் ஒரு மாதிரி அழுகாச்சு வருது. வீல எதுக்கு அழுகிற, இப்போ ஒன்றும் நடக்கல அப்படின்னு சொன்னாங்க. இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹோப்பே போயிடுச்சு எங்களுக்கு. ஆமாம் சரி இப்படிதான் போல அப்படின்னு, ஆப்ரேஷன் தான் பண்ணுவாங்க போல ஆமாம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா என்னோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபுக்கு வந்து இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி வந்து டெலிவரி ஆயிருந்துச்சு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது கேஎம்சிஹெச், கோயம்புத்தூர் வந்து கேஎம்சிஹெச் வந்து இருக்குது, அங்கே வந்து போய் நீங்கள் செக்கப் போய் பாருங்கன்னு சொல்லி ஒரு டைம் சொன்னாங்க. நான் வந்து என்னென்னா அது பேக்கப் பிளானாகவே வச்சுருந்தேன். சரி இது இங்கே ஆகலைன்னா வண்டியை எடுத்து கோயம்புத்தூர் ஸ்ட்ரைட்டாக விட்றேன் அப்படின்னு சொல்லும் போது பிளான் இருந்துச்சு. இங்கே இல்லைன்னா அங்கே விட்டுறலாம் ஒரு ஐடியா. ஏன்னா சரி அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம பண்ணி கொடுத்துடணும்ல, அதனால் வந்துட்டு நம்ம வந்து அங்கே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் இருந்துச்சு. சரி இவங்க சொன்ன உடனே சரி இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், துணியெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம். நான் அப்போவே எந்த ட்ரெஸ்ஸுமே எடுக்க கிடையாது, ஒரே ஒரு ஜீன் பேண்ட் போட்டிருந்தேன், ஒரு சட்டை. அன்னைக்கு எதுவுமே யோசிக்கல. அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் 4 பேர் பார்த்தோன்னே அவங்க வந்துட்டு சரி கிளம்பலாம் இதெல்லாம் உடனே கிளம்பி சரி இதுக்கப்புறம் வச்சு விட்டோம்னா மனசு அவங்க விடவும் மாட்டேங்கிறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னா அவங்க வந்து எப்போ அட்மிட் ஆகிறீங்க, இன்னைக்கு அட்மிட் பண்ணி ஆகணும், இல்லைன்னா குழந்தைக்கு கஷ்டம், குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிரும் அப்படின்னு சொன்னோம். மேபி அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நமக்கு தெரியாது. மேபி அவங்க வந்து ஒழுங்காக வந்து கேட்டு பண்ணாமல் அவங்களோட குழந்தைக்காக வந்து அவங்க சொல்லியிருந்துருக்கலாம். பட் நம்ம சொல்ல முடியாது, அவங்க தான் வந்து தப்புன்னு சொல்ல ஆனா என்ன முடியாது. இருந்தாலும் மேபி கொஞ்சம் அவங்க செக் நிறைய பேர் பண்ணியிருக்கலாம். ஆமாம் அது மட்டும் பண்ணல. அதனால நாங்கள் வந்து கொஞ்சம் ஆமாம் அது சரி ஒன்று செட் மட்டும் ஆகாது, எதுக்காச்சும் நம்ம சும்மா ட்ரை பண்ணலாம், வேற ஹாஸ்பிட்டல் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் டாக்டர் என்ன சொல்றாங்க, அதை வச்சு தான் முடிவு பண்ண முடியும். ஒரே ஹாஸ்பிட்டல் போய் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் சரின்னு சொல்லிட்டு நான் அழுத உடனே வந்து அடுத்த செகண்ட் கார் எடுத்து கிளம்பிட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக அது கோயம்புத்தூர் ஆக்சுவலாக என் கார் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் செகண்ட் கார் தான், கண்டிஷன் வந்து இருக்காது. பட் ஆனால் இல்லாம அது வந்து ஒரு சென்டிமெண்ட் கார். ஏதாவது ஒரு பிரச்சனைனா அது நம்மளுக்கு எங்கே வேணாலும் கொண்டு போய் கூட்டி சேர்த்துரும். அதாவது இது வரைக்கும் என் கார் பார்த்தீங்கன்னா
ஏதாவது டீசல் கம்மியானாலோ பெட்ரோல் பங்க் கிட்ட போயிட்டு தான் நிற்கு, என்ன ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆனாலும் நல்லா ஓரமாக எங்கேயாவது நின்றுடும். சரி இந்த கார் நம்பி போகலாமாங்கிற ஒரு மென்டாலிட்டி இருந்துச்சு. இருந்தாலும் சரி இத்தனை நாள் இவன் கூப்பிட்டு போயிருக்கான்ல, நம்ம போயிடலாம் கோயம்புத்தூர் கூப்பிட்டு போயிடுன்னு சொல்லிட்டு போனோம். கோயம்புத்தூர் கூட்டிட்டு போயிட்டு திரும்ப வந்து இப்போ எந்த பிரச்சனை இல்லாமல் எதுவுமே நாங்கள் கேஷ் எதுவுமே எடுத்துகிட்டு போகல, கையில் ஒன்றுமே இல்லை, ட்ரெஸ் எதுவுமே எடுக்கல. ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் அப்படியே கோயம்புத்தூர் அந்த ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்கும் கூட எங்களுக்கு தெரியாது. அப்போ தான் மேப் போட்டு போயிட்டு இருக்கோம். அப்படியே காரில் எல்லாம் சைலண்ட்டாக இருந்தாங்க. ஏன்னா எல்லாருமே அப்செட்டாக இருந்தாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அப்படியே நாங்களும் அப்படியே போகிறோம். அந்த போய் அந்த ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணக்கப்புறம் தான் அந்த டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு வச்சு தான் நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக போயிட்டு இருந்தோம் காரில். அப்புறம் நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் யாருமே எதுவுமே பேசல. ஒரு டீ காஃபி கூட குடிக்கிற மாதிரி நிலைமையில இல்லை. சரி போய் பார்த்துட்டு என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோம். ஆக்சுவலாக அந்த டாக்டர் ரொம்ப சூப்பர். ரொம்ப சாஃப்டாக இருந்தாங்க அந்த டாக்டர். உங்களுக்கு எப்படின்னா அங்கே போனோன்னா அங்கே வந்து அந்த ஒரு அணுகுமுறைன்னு சொல்லுவாங்கள்ல, செக் பண்ணாங்க, சர்விக்ஸ் ஓப்பன் ஆகலை. பட் சரி டேட் இருக்குது, ஒன்றும் பிரச்சனையே இல்லை, ஆனால் சாஃப்டாக இருக்குது அந்த இடம்னால கண்டிப்பாக ஆயிரும் எழுதி குடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. 2 days தான் இருக்கனால அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நிம்மதி வந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக போய் கேன்டீனில் போய் டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். போய் ஒரு டீயை குடிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து தெம்பே வந்துச்சு. இந்த மாதிரி பேஷண்ட் மாதிரியே தெரியல, நான் வந்து ஜாலியாக சுற்றிட்டு இருந்தேன். நான் ரூம் கிடச்ச உடனே போய் வைஃபை, நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்துருவீங்க, ஆமாம் வைஃபை கனெக்ஷன் ஏதோ கிடச்ச உடனே வீட்டுக்கு வந்திருக்க மாதிரி எல்லாம் உட்காந்து டிவியை போட்டுக்கிட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எவ்வளோ பதட்டத்தோடு போனாங்களோ அங்கே போய் எல்லாம் உட்காந்து அப்படியே எல்லாம் நார்மலாக அப்படியே ஆப்போசிட் எங்கேயோ ஏதோ வெக்கேஷனுக்கு வந்திருக்க மேலே உட்காந்துருக்காங்க. ஸோ ஒரு வழியாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க அடுத்த கட்ட நடவடிக்கைலாம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 13 minutes தாண்டி போயிட்டு இருக்கனால இதுக்கப்புறம் நாங்கள் அது C செக்ஷனாக டெலிவரி ஆகுங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள்.